வணக்கம். தெய்வப் புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் அறத்துப்பால் துறவறவியல் இன்னா செய்யாமை அதிகாரம் 32. இன்னா செய்யாமை என்பது எதற்காகவும் எங்கேயாக இருந்தாலும் யாருக்கும், அதாவது மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ அல்லது பறவைகளுக்கோ, அதாவது எந்த உயிர்களுக்கும் எந்த தீமையும் செய்யாமல் இருப்பதே இன்னா செய்யாமை என்பதாகும். அதாவது மனதாலோ அல்லது சொற்களாலோ அல்லது செயல்களாலோ, அதாவது எமது உடலாலோ எந்த ஒரு தீமையும் செய்யக்கூடாது என்பதை இந்த அறத்துப்பால் நமக்கு விளக்குகின்றது. அறம் என்பது நமக்கு எது தீமை துன்பத்தை தருகின்றதோ அதை மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. இதுவே இன்னா செய்யாமை ஆகும். அதாவது நாம் மற்றவர்களுக்கு தெரியாது என்று நினைத்து நமது மனதுக்குள்ளேயே நாம் பிற உயிர்களை திட்டுவது மிக 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 பெரிய பாவமாகும். இதுவே நமக்கு மீண்டும் எங்களை வந்து சேர்ந்து எம்மை பெரிதும் நமது இந்த வாழ்விலே துன்பப்படுத்தும் என்கின்றார் வள்ளுவர் இந்த அதிகாரத்திலே. இப்பொழுது நாங்கள் இந்த இன்னா செய்யாமை அதிகாரத்தினுடைய 10 குறள்களையும் அதனுடைய பொருளோடு சற்று பார்ப்போம். குறள் 1. சிறப்பீனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். சிறப்புகள் மற்றும் மதிப்புகள் தரக்கூடிய பெரிய செல்வங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் அதற்காக நாம் பிற உயிர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்பதே நல்ல அறிவுடையவர்களின் நல்லோர்களுடைய கொள்கையாகும். குறள் 2. கருத்து இன்னா செய்த அக்கண்ணும் மறுத்து இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். ஒருவர் சீற்றம் கொண்டு தமக்கு துன்பம் தருவனவற்றை செய்தாலும் திரும்ப தாமும் அவ்வாறு செய்யாமல் அந்த சீற்றம் கொண்டு தமக்கு துன்பம் செய்தவர்க்கு எதுவுமே செய்யாமல் அவரை மன்னித்து விடுதலே குற்றமற்ற நல்ல பண்புள்ளவர்களின் கொள்கையாகும். குறள் 3. செய்யாமல் செற்றார்க்கும் இன்னா செய்தபின் உய்யா விழுமம் தரும். நாம் எந்த ஒரு தீங்கும் செய்யாவிட்டாலும் நமக்கு தீங்கு செய்த ஒருவரை தண்டிக்க கூடாது. நாம் அவரை தண்டித்தால் அது நமக்கு ஈடு செய்ய முடியாத துன்பத்தை ஏற்படுத்தும். குறள் 4. இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு தீமை செய்தவரை தண்டித்தல் என்பது நமக்கு தீங்கு செய்தவர் தாமாகவே வெட்கப்படும்படி அவருக்கு நன்மை செய்து விடுதல் ஆகும். குறள் எண் 5. அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. இன்னொருவருடைய துன்பத்தை நமக்கு வந்த துன்பம் போல கருதாமல் விட்டால் நாம் பெற்ற அறிவினால், நாம் பெற்ற கல்வியினால் பயன் எதுவும் இல்லை. குறள் எண் 6. இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன் கண் செயல். இது நமக்கு துன்பத்தை தருகின்ற செயல் என்று அறிந்து கொண்ட பின்பும் அதே நமக்கு துன்பத்தை தருகின்ற அதே செயலை நாம் பிறருக்கு ஏன் செய்ய வேண்டும் என்று திருவள்ளுவர் நமக்கு ஒரு கேள்வியாக வலியுறுத்துகின்றார். அதாவது நாம் நமக்கு துன்பம் தருகின்ற அந்த செயலை நமக்கு துன்பம் தருகின்றது என்று தெரிந்து கொண்ட பின்பு அந்த துன்பத்தை பிறருக்கு நாம் செய்யக்கூடாது. குறள் எண் 7. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாட்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. தீமை உண்டாகும் செயல் எவ்வளவுதான் சிறியதாக இருந்தாலும் அதை எந்த காலத்திலும் யாருக்கும் எந்த உயிர்களுக்கும் மனதினாலும் செய்ய எண்ணாமல் இருத்தலே சிறந்த தர்மமாகும். குறள் எண் 8. தன்னுயிர்க்கு இன்னா செய்யாமை தானறிவான் எவன்கொலோ மன்னுயிர்க்கு இன்னா செயல்.
பிறர் செய்யும் தீங்குகள் தன் உயிருக்கு துன்பம் தருகின்றது என்பதை உணர்ந்தவன் அத்தீமையை மீண்டும் பிறருக்கு செய்யக்கூடாது. குறள் எண் 9. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறருக்கு துன்பம் தருவனவற்றை ஒருவர் இன்று செய்வாரேயானால் நாளை அவருக்கு அதே துன்பம் தானே திரும்ப வரும். இதுவே கர்ம விதியாகும். குறள் எண் 10. நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். செய்த துன்பங்களெல்லாம் துன்பம் செய்தவர்களையே வந்தடையும் என்பதனால் தமக்கு துன்பம் வரக்கூடாது என்று விரும்புகின்றவர்கள் பிறருக்கு ஒருபோதும் துன்பம் செய்ய மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.